தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வெயிலால் வாடுவது மனிதர்கள் மட்டுமல்ல, அனைத்து உயிர்களும் தான். கடுமையான வெப்பத்தில் இருந்து யானைகளை பாதுகாக்க திருச்சி சிறுகனூர் அருகே அட்டகாசமான ஏற்பாட்டை செய்திருக்கிறது வனத்துறை. எவ்வளவு சுகமா இருக்கு. கொஞ்சமா சாரல். அப்படியே மலைப்பகுதிகளில் மிதப்பது போல நீர் துகள்களை ஏந்தி வரும் ஷவர்கள். கொளுத்தும் வெயில்ல இந்த நனைதல் தரும் உற்சாகத்தை யானைகளோட செயல்கள்ல காண முடியுது. இந்த யானைகள் இருக்கும் இடம் திருச்சி சிறுகனூர் அருகே எம்ஆர் பாளையம். இங்கு 50 ஏக்கர் பரப்பளவில் யானைகளுக்கான மறுவாழ்வு மையம் 2019ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. அனுமதியின்றி தனியாரால் வளர்க்கப்படும் யானைகள் மற்றும் நோயால் பாதிக்கப்பட்ட யானைகள் மீட்கப்பட்டு இந்த மையத்தில் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு வனத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள இந்த யானைகள் முகாமில் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. இங்குதான் வெயிலை சமாளிக்க யானைகளுக்கென பிரத்யேக செயற்கை மழைச்சாரல் போன்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சாரல் தெளிப்பான் மூலம் தண்ணீர் யானைகளின் உடல் மீது விழ தலை அசைத்தபடியும் மகிழ்ச்சியாய் பிளிரிக் கொண்டேயும் நனைந்து விளையாடுகின்றன யானைகள். அருகில் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியுடன் கூடிய குடிநீர் தொட்டியில் ஆனந்தமாய் குளியலிட்டு தும்பிக்கையினால் தண்ணீரை பீய்ச்சி அடித்து விளையாடி குளிக்கின்றன. பாகன்கள் தண்ணீரை தெளிக்க சுற்றி சுற்றி தன்னை நனைத்து கொண்டு ஆனந்த குளியலாடி மகிழ்கின்றன யானைகள். ஏற்கனவே யானைகளுக்கு வெயிலின் தாக்கத்தை குறைக்கும் வகையில் மதிய வேளைகளில் தர்பூசணி, முலாம்பழம், வெள்ளரிப்பழம் உள்ளிட்ட நீர்ச்சத்து நிறைந்த பழங்கள் கொடுக்கப்படுகின்றன. கேரட், முட்டைகோஸ், பீட்ரூட், கீரைகள், வாழைப்பழம் உள்ளிட்டவையும் தரப்படுகின்றன. வெயிலின் தாக்கத்திலிருந்து விடுபட பழங்களை விரும்பி உண்ணும் யானைகள் தற்போது இந்த செயற்கை மழைச்சாரலில் நனைந்து மகிழ்கின்றன. திருச்சி எம்ஆர் பாளையத்தில் இருக்கக்கூடிய இந்த யானைகள் மறுவாழ்வு முகாமில் யானைகளை வெயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பதற்காக வனத்துறையினர் எடுத்துள்ள இந்த பல்வேறு முயற்சிகள் என்பது பாராட்டுக்குரியது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சரவணகுமாருடன் திருச்சியிலிருந்து பிருந்தா ஸ்ரீஹரிஷ். தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.